தவில் வாச்சவங்க சுந்தர் தவில் தவில் அங்கே கேட்கும் வேதா உரிமை எல்லாம் வாசிக்கிறாரு. தபலா பிரசாத் அவர்கள், சுதிராஜ் தபலா, பேட் விதம்பாக் சிவா நாகி ட்ரம்ஸ். நெக்ஸ்ட் வந்து முக்கியமான ஜாஸ் பிளேயர் அவர், ஃப்ரான்ஸ் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக அவருடைய 1 month ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணிவிட்டு என்னோட வாசிக்கணுங்கிறதுக்காக இந்த டூரில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. வேர்ல்டு பெஸ்ட் ஜாஸ் மியூசிஷியன்ஸில் அவர் பெஸ்ட் ட்ரம்மர். நீதானே என் பொன் வசந்தம் படத்தில் ஃபுல்லாக எல்லா சாங்கும் அவர் தான் வாச்சார். அதில் என்னென்ன ரிதம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வருதோ அத்தனையும் அவர் வாச்சார், எல்லாத்தையும் வாச்சார். வாசு வந்து ரிஹர்சலில் எல்லா சிங்கருக்கும் வந்து பாட்டு சொல்லி கொடுக்குறது, ரெக்கார்டிங்கில் எல்லாத்தையும் பாட்டு சொல்லி கொடுக்குறது இவர் தான். செந்தில் அவர் தான் வந்து ரிஹர்சல் பாடும்போது எல்லாருடைய வாய்ஸ்லையும் பாடி 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 எல்லாரும் வாய்ஸ்லையும் அவர் வரக்கூடிய ஷாம், ஹரீஷ், இன்னும் அவரெல்லாம் நிறைய பாட்டு வேற கச்சேரிகள் எல்லாம் இதில் வந்து பாட்டு அவருக்கு சொல்லவா வரல. பிரியா, அனிதா, சூர்முகி, அலா, இவளுக்கு பேர் மாற்றணும்னு இருக்கேன், அதை பாட்டு. ரம்யா, பரணி, ரொம்ப அதாவது வந்து கீபோர்ட்ஸில் இருக்கக்கூடிய அவ்வளவு நோட்ஸையும் வந்து இப்போ நான் ரெக்கார்ட் பண்ண நோட்ஸ் எல்லாம் இருக்குது, நான் எழுதி வச்ச ஸ்கோரெல்லாம் இருக்குது, அதையெல்லாம் விட்டுட்டு அதெல்லாம் தேடி பிடிக்கிறதுக்கு முடியலை. அதனால் இவர் ரெக்கார்டெல்லாம் போட்டு கீபோர்ட்ஸு கிட்டார்ஸ் எல்லாத்துக்குமே அவர் தான் எழுதுகிறவர். அதுக்கு உதவியாக பரணி, ரஞ்சன், நிரஞ்சன், சசி பேஸ் கிட்டார், சதானந்தன் கிட்டாரு. சதா கிட்டார் வந்து ஏவிஎம்மில் வந்து மியூசிக் டைரக்டராக இருந்து சுதர்சன் அவர்களுடைய புதல்வர். சதாவும் நானும் ஒரே மாஸ்டர்கிட்ட கிட்டார் கற்றுக்கிட்டோம் ஒரே நேரத்தில். அவருக்கு பாபு கிட்டார், பொசஸ்கி, மேண்ட்லின், ட்ரம்பட், ட்ரம்போன், சகல கலா வல்லவன். சாக்ஸ் ராஜா, மேக்ஸி, ட்ரம்பட், ட்ரம்போன். இன்னொரு ட்ரம்பட் பிளேயர் இருந்தார். ஓ பாபு இங்கே வந்துட்டாங்க, ஒன்று அங்கே தேடுறையா. சித்தார் கணேஷ், அவங்க அப்பா முத்து ரொம்ப நல்ல மியூசிக் டைரக்டர், பெரிய மியூசிக் டைரக்டர். அவர் போட்ட பாட்டு அவனுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். கணேஷுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். உனக்கு தெரியுமா? தெரியாது. என்னுடைய முதல் படத்திலிருந்து அதுக்கு முன்னாடி நான் வந்து வேற மியூசிக் டைரக்டருக்கு நான் பேக்ரவுண்ட் மியூசிக் பண்ணி கொடுத்த படத்திலிருந்து கூட வயலின் வாசிக்கிறவர் ஜெரி. ஜோசப், ஹிமாம், அவர் என்னுடைய ரெக்கார்டிங்கில் ஷனாய் வாசித்த சுபான் என்பவருடைய புதல்வர் ஹிமாம். பாலாஜி, செபஸ்டியன், சின்ன கண்ணன். இந்த கச்சேரிக்கு பரணி எப்படி கீபோர்ட்ஸுக்கெல்லாம் எலக்ட்ரானிக்ஸ்க்கெல்லாம் நோட்ஸ் எழுதி கொடுத்தாரோ அதே போல் கம்ப்ளீட் ஆர்கெஸ்ட்ராவுக்கு நோட்ஸ் எல்லாம் தேடி பிடிச்சி எடுக்கிறதுக்கு பதிலாக அவரே உட்காந்து நோட்ஸ் எல்லாம் எழுதி எல்லாருக்கும் கொடுத்தவர், கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணவர் அவர் தான். சின்ன கண்ணன். சசி வயலின், சந்துரு, செல்லோ சேகர், அவர் குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்களுடைய புதல்வர். விஜி செல்லோ,
அது பிரபாகருடைய இந்த பிரபாகருடைய சகோதரன் பித்து டபுள் பேஸ், முரளி பியானோ, பாஸ்கர் பியானோ, கோபி பியானோ, மோகன், நானுன்னு அவரை சொல்றாரு, நான் என்ன சொல்றேன். இவர் பிரபாகர், நான் வந்து லைட் மியூசிக் ப்ரோக்ராம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிற நேரத்தில்